ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்பெஷலான குருமா செய்ய போகிறோம். அந்த குருமா ஃபிஷ் குருமா. ஓகே, நான் அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். பொறுமையாக இருங்க, நீங்கள் ஒருபோதும் தோற்க மாட்டீங்க. பொறாமப்படாதீங்க, நீங்கள் ஒருபோதும் ஜெயிக்க மாட்டீங்க. ஓகே, நம்ம இப்போது சமையலுக்கு இப்போது இந்த ஃபிஷ் குருமா செய்கிறதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சுக்க போகிறோம். இதுக்கு 2 வெங்காயம் வேணும். அதில் ஒரு வெங்காயத்தை நம்ம இப்போ இந்த தாளிப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வேணும். ஃபஸ்ட்டு நான் 2.5 டேபிள் ஸ்பூன் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த தாளிப்புக்கு இதுக்கு நான் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான், அதை இதில் போட்டுக்கிறேன். நல்லா முருகலாகணும் இந்த வெங்காயம். இப்போ நம்ம வெங்காயம் நல்ல விதமாக வணங்கிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதில் இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் இந்த வெங்காயம். இப்போது நம்ம இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தீஞ்சிடக்கூடாது, இது அவ்வளோதான். இந்த தாளிப்பை எடுத்து நம்ம தனியாக ஊற்றி வச்சுக்கலாம். இந்த தாளிப்பை தாளித்து வச்சுட்டோம். இதை தனியாக வச்சுக்கோங்க. 2.5 ஸ்பூன் எண்ணெயை இதில் ஊற்றிக்கிறோம். இப்போ இது கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் இதில் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அதை இதை போட்டுக்கிறேன். இதை வெடிக்கட்டும். இப்போ இதில் நான் ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன். முதல்ல ஒரு வெங்காயம் தாளித்து வச்சுட்டோம். இப்போ இது 2வது வெங்காயம். இதோட கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு. இந்த குருமாவுக்கு நான் 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். சங்கரா மீன் எடுத்திருக்கேன். அதை அதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காயில் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸு ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 2வது பால் 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வணங்கிடுச்சு. நான் இப்போது இது 2வது பால் எடுத்து வச்சது. இந்த 2வது பாலை இதில் ஊற்றுறேன். ரெண்டாவது பால் 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ஒரு தேங்காய் தான் கரெக்டான அளவு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம தேங்காய் கொதிக்குது. அதில் நம்ம 2 தக்காளி போட்டுக்கிறோம். இதோட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இதில் நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்குது. இது நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். நான் சொன்ன அளவே கரெக்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ இதை 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். நம்ம இது 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நான் 2.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ஃபிஷ் குருமாவை தேங்காய் பால் சாதத்துக்கு கூட ஊற்றிக்கலாம்.
ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு கூட நீங்கள் தேங்காய் பால் சாதம் செஞ்சு இந்த சாதம் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்துருக்கேன், அதை இதில் போட்டு நீங்கள் எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது சங்கரா மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மீனை ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். ஓகே, இப்போது நம்ம மீன் வெந்துருச்சு. இப்போ இதில் நீங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பு எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நான் இப்போ இதில் பாலை ஊற்றிக்கிறேன். பால் எடுத்து வச்சோல்ல, அதை இதில் ஊற்றி இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, நம்மளோட ஃபிஷ் குருமா ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போது ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. இதில் கொத்தமல்லி தூவிக்கலாம். நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதில் புழிஞ்சிக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் புழியணும். இப்போது இந்த தாளிப்பை எடுத்து இதில் ஊற்றி நம்ம முதல்ல ஒரு தாளித்து வச்சோம்ல, அதை இதில் எடுத்து ஊற்றி ஓகே, நம்மளோட ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபிஷ் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் இட்லி, தோசை, சாப்பாடு, பரோட்டா எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில்